கரூரில் தவக கூட்டத்தில் மக்கள் பலியான சம்பவம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அளித்துள்ள பேட்டியில், விஜய் மேல்தான் முழுக்க முழுக்க தவறு. பல குழந்தைகள் பலியாகி உள்ளனர். புரிதல் இல்லாத, அரசியல் தெரியாத கூட்டத்தால் நடந்த கொடூர சம்பவம் இது. மக்கள் தனக்கு பின்னாடி வருவதை, தன்னை சார்ந்து இருப்பதை, பின்னாடி ஏக்கமாக வருவதை இவர் விரும்புகிறார். விஜய் இதை ரசிக்கிறார். அதுதான் டிவிகே பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கிய 36 பேர் உயிரிழந்தனர். இதனை அடுத்து விஜய் கரூரில் இருந்து சென்னைக்கு தனி விமானம் திரும்பிய நிலையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று இரவே தனி விமானம் மூலம் சென்னையில் இருந்து கரூர் விரைகிறார். தமிழ்நாட்டின் கரூரில் ஒரு அரசியல் பேரணியின் போது நிகழ்ந்த துயரமான சம்பவம் மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்நிலையில் தாங்கள் அன்புக்குரியவர்களே, இறந்தவர்களின் குடும்பத்திற்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். திருச்சி, திண்டுக்கல் ஆட்சியர்கள் கரூருக்கு செல்ல தலைமைச் செயலாளர் உத்தரவு. திருச்சி, கோவையிலிருந்து தேவையான மருத்துவர்கள் கரூருக்கு செல்லவும், மருத்துவத்துறை செயலாளர்கள் நேரில் செல்லவும் உத்தரவு. கரூரிலிருந்து காரின் மூலம் திருச்சி சென்று திருச்சியில் இருந்து தனி விமானம் வழியாக சென்னை சென்றால் தவேகா தலைவர் விஜய். திருச்சி விமானத்தில் இருந்து செய்தியாளர்களை திரும்பி கூட பார்க்காமல் தனி விமானம் மூலம் சென்னை சென்றார் விஜய். விஜயின் பரப்புரையை காண சென்ற கூட்டத்தில் 35 பேர் கூட்ட நெரிசலில் உயிரை இழந்தனர். இது தமிழ்நாட்டை உலுக்கியது. கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் அவரை காண குவிந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கிய 31 பேர் பலியாகி உள்ளனர். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் 50 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல். கரூரில் விஜயின் பிரசாரத்தால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி பலரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதும், சிலர் பலியாகி இருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.